மீனம் ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சினால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போயிட்டு அமர்கின்றதுங்க. அங்கே உங்களுடைய ராசி அதிபதி இருக்குது. அப்போது குருவும் சுக்கிரனும் இணைந்து இந்த 26 நாட்கள் உங்களுக்கு ஒரு பலனை தரப்போகின்றார்கள். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 3 கூடியவன், முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 8க்குரியவன் அட்டமாதிபதி, வலி வேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்கு. அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்வது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு நல்ல தன்மை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தான் சுக்கிரன் அப்படிங்கிறது வலுப்பெறுகின்றது. அப்போது திக்பலம் அடைகின்றது 4ஆம் இடத்துல. அப்போ என்னென்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் நிறைய ஒரு ஆர்வங்கள் அப்படிங்கிறதை வெளிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம்ங்க. அதாவது என்னென்னா ஒரு வீடு, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு சுக்கிர பகவான் அமர்கின்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன். அப்போது 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும். அப்போது பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு வீட்டை தேடி கொண்டிருப்பவர்கள், தனக்கு பிடித்ததொரு இடம் கிடைக்காமல் இந்ததொரு லொக்கேஷன் அந்ததொரு லொக்கேஷன் அப்படி சொல்லிட்டு அலைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எல்லாமே இப்போது இந்ததொரு காலகட்டத்தில் இந்ததொரு லொக்கேஷனில் தான் நான் வாங்க போகிறேன், இந்ததொரு இடத்த தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையுங்க. ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்தது அல்லவா, அந்த குழப்பம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்க. தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இந்த தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியாவது உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு வந்து சேரும். தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம், தாய் கூட பிறந்தவங்க அவங்க சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை எப்படி பண்ணலாம், சொத்தை வாங்கலாமா, விற்கலாமா, அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறது, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறத செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையுங்க. அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மீனத்துக்கு ஆகாதவர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 8க்குரியவன் அல்லவா. அப்போ குரு ஊராணி, சுக்கிரன் ஊராணி அல்லவா. அப்போது அந்த 2 பேரும் இணைந்து அந்த 4ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது அந்த சுகஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமுங்க. உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் மீனம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டுங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் எந்த துறையை அப்படின்னா குரு சுக்கிரன் 2மே இணைந்தாலே அங்கே ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமுங்க. அதாவது குரு சுக்கிரன் இணைந்தாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஜாதகத்தை பாருங்கள்,
உங்கள் ஜனன காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறார்களா அல்லது பார்த்து கொண்டிருக்கின்றாரா அல்லது ஏதாவது தொடர்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சுக்கிரனோட சந்திரனும் இணைந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரனுடைய புத்தியோ அல்லது அந்தரமோ உங்களுக்கு நடக்குமேயானால் கண்டிப்பாக அங்கே வலி என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஏற்கனவே சுகர் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனம் ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே இந்த மீனம் ராசி அன்பர்கள், அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும். இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்கள் விதைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே செல்லுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போது தொழிலில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நிச்சயமாக இருக்குங்க. ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ப்ரெஷரோடு இருக்கும். இது பிடிக்கலை, ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது, ஒரு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீனம் ராசி அன்பர்கள் அந்த ஒரு எண்ணம் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டுங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் என்கின்ற ஒரு விரையாதிபதி உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அவரே லாபாதிபதியாகவும் இருக்கார். அப்போது பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ்குள்ளே போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் அங்கே இருக்கார். அந்த சந்திரன் அப்படிங்கிறது மனசு. அந்த மனசை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும். அதனால் உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா, பணம் புழக்கம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பொருளாதார கிரகங்கள் குரு சுக்கிரன் இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த ஒரு காலகட்டம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் எதில் நீங்கள் இருந்தீங்களோ, எதில் எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கண்கூடாக பார்க்கலாங்க. ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஜென்ம சனி, நீங்கள் ஏமாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதை பொறுத்து அது மாறுங்க. அப்போது சந்திரனோட உங்களுடைய ஜாதகத்திலேயே, உங்கள் ஜென்ம ஜாதகத்திலேயே சந்திரனோட சனி, ராகு இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். ஏதாவது இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சிரும். ஸோ சந்திரன் நல்ல தன்மையில் இருக்கா, இந்த மீனம் ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஜென்ம சனியை நினைத்து. அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் 6ஆம் அதிபதி அதோடைய திசை நடக்குது, யாருக்கு அப்படின்னா இந்த மீனம் ராசி அன்பர்கள் சூரிய திசை, சூரியனுடைய புக்தி அந்திரம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, சுக்கிரனுடைய புக்தி அந்திரம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஒரு வலி, குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களுக்கு பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. எப்போது எந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 26 இருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருங்க. அது செவ்வாய் அப்படிங்கிறது தனம், பாக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தனம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்க. தனம் பாக்கியம் என்பது கிடைக்கும். யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஒரு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து
ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. ராகு அப்படிங்கிறது பாம்பு, ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம், ராகு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது நிறைய விரயத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகாது. சில விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரனை இணைகிறது. குரு அப்படிங்கிறது ஒரு அணிக்கு தலைவன், சுக்கிரன் அப்படிங்கிறது இன்னொரு அணிக்கு தலைவன். ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.